அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா காதல் கோட்டை படத்தில் ஹீரான்ற ஒரு நடிகையோட நடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 படங்களோட சேர்ந்து நடித்தாங்க. அவரோட ஒரு காதல் இருந்தது உண்மைதான், அது இல்லைன்னு மறுக்கல. அவங்களே திருமணம் பண்ணிக்கணும்னு நினச்சாங்க. அவங்களும் வந்து பல படங்களுக்கு இவரை வந்து ரெஃபர் பண்ணாங்க. அப்போ வளர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய நடிகர். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பெஸ்கி புத்தகம்னு சொல்லி தெலுங்கில் தான் இவர் அறிமுகம் பண்ணார். பேரகான் செருப்பு அந்த விளம்பரத்தில் தான் ஃபஸ்ட்டு அவர் நடித்தார். அதுக்கப்புறம் பெஸ்கி புத்தகம்னு தெலுங்கில் ஃபஸ்ட்டு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதே காதல் புத்தகம்னு வந்து தமிழில் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆசை படங்கள் வந்து ஆசை நாயகன் சொல்லி ஆசை படம் வந்து நல்லா ஹிட் அடிச்சுது. அடுத்தடுத்து படங்கள் வந்தாலும் பல படங்களுக்கு வந்து ஹீரா ரெஃபர் பண்ணாங்க. அதேமாதிரி இவங்க 2 பேரும் நல்லா ஒரு லவர்ஸாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வளர்ந்து வந்தார். அந்த வளர்ந்து வந்து ஃபஸ்ட்டு காதலிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சாலும் இவர் பின்னாடியே வரணும், அதே மாதிரி தன் பின்னாடியே வந்து துரத்திட்டு லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரை ரொம்ப ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக வந்து ஹீரா மேடம் நடத்தலை அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் வளர்ந்து வந்தார். அந்த டைமில் வந்து ஹீரா வந்து சரத்குமார் சாரோட படம்லாம் நடித்து அவங்க கூட வந்து அவர் சரத்குமார் சார் ஹீராவை லவ் பண்ணி அது ஒரு காதலாக போயிட்டு இருந்தது. அதனால் ஹீராவும் சரத்குமார் சாரும் ஏதோ ஒரு படப்பிடிப்புக்காக போகும்போது இவர் ஏர்போர்ட் வரலையும் துரத்திக்கிட்டே போய் கூட அந்த லவ்வை வந்து கன்ஃபார்ம் பண்ணார். ஹீராவை இவர் துரத்திக்கிட்டே போனார். அஜித் சாரும் அதாவது சரத்குமார் சாரும் ஹீராவும் வந்து வெளிநாட்டு படப்பிடிக்கிறதுக்கோ போகிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் ஏர்போர்ட் வரைக்கும் போய் ஹீராவை வந்து அந்த லவ் மேல உள்ள அஃபெக்ஷனில் ஏர்போர்ட் வரைக்கும் துரத்திக்கிட்டே போன கதைகள்லாம் உண்டு தான். அஜித் சார் ஹீராவை ஏர்போர்ட் வரைக்கும் துரத்திட்டே போனார். அந்த கதைலாம் உண்டு, அப்போல்லாம் அதெல்லாம் அந்த லவ் அது பயங்கர சின்சியரான லவ். அந்த நேரத்தில் வந்து சரத்குமார் சார் வந்து ஹீராவை லவ் பண்ணார். அதனால் வந்து இவர் எங்கே அந்த லெவலில் இவங்க விழுந்துடுவாங்களோ போயிடுவாங்களோ, நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோமே அப்படின்னு ஒரு அந்த போட்டியில் அந்த ஒரு கான்ட்ரவர்சியில் போனாங்க. அதெல்லாம் நடந்த கதை தான். அதுக்கு என்ன அங்கே நடந்த தவறு அப்படின்னா, இவர் வந்து வளர்ந்த காலத்தில் அவங்க வளர்ந்த நடிகை, ஒரு பாப்புலரான நடிகை, அப்படி இருக்கிற காலத்தில் அந்த லவ்வை ஏற்றுக்கிட்டாலும் அந்த லவ்வுக்காக அவங்க சில படங்களுக்கு சிபாரிசே பண்ணாலும் அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்து வந்தாலும் அவங்க வளர்ந்த நடிகைங்கிறதால இவர் வளரக்கூடிய நடிகருங்கிறதால மதிக்கலை. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நடிகை ஹீரா அஜித்தோட காதலை மதிக்கலை. அதனால தான் அஜித் ஹீராவை வேண்டான்னு நிராகரித்தார். அதாவது நிரந்தரம் ரொம்ப மதிக்கலைன்னு சொல்ல முடியாது. அதாவது அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, 2 பேருக்குள்ளே ஒரு லவ் போயிட்டு இருந்தாலும் நான் ஒரு நடிகை, நான் படி நடிக்கிறேன், உனக்கு நான் சிபாரிசு பண்ணுறேன், ரொம்ப அஃபெக்ஷனாக லவ் பண்ண மாதிரி இவர் ஒன்றும் தெரியல. ரொம்ப பின்னாடியே போயிட்டு இருந்தார். அது மாதிரிலாம் நடந்தது. ஆனால் அவர் சரத்குமார் லவ் பண்ணுறாரு, அவரோட படங்கள்லாம் கமிட் ஆகிட்டு இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு முரண்பட்ட கருத்து இவங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இவர் வளர்ந்து வந்த பிறகு அவங்க திருப்பி வந்து நிற்கிறாங்க. அந்த லவ் நிற்கும் போது நீ வந்து நான் ஒரு லவ்வராக வந்து எனக்கான இடத்தை நீ நிறைய கொடுக்கல அப்படிங்கிறதால ஒரு ஜென்டில்மேனா ஒரு நல்ல மனிதரா அதை வந்து அவர் வெறுத்துட்டார். அஜித் வெறுத்துட்டார். ஹீரா வெறுத்துட்டு நீ யாரோ நான் யாரோ